கிறிஸ்துமஸ்ங்கிற பேர்ல உலக காரியங்கள் இன்றைக்கு அநேக காரியங்கள் சபைக்குள்ள புகுந்துருச்சு. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನುವಂತ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಸಭೆ ಒಳಗಡೆನೆ ನುಗ್ಗಿಬಿಟ್ಟಿದೆ. அன்னைக்கு தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வாக்கியம் கம்மி பண்ணிக்கோங்க. அன்னைக்கு வந்து மெசேஜ் கம்மி, மெசேஜ் வந்து போதும். இன்னைக்கு வந்து மெசேஜ் 15 மினிட்ஸ் கொடுத்தா போதும், இல்ல half an hour கொடுத்தா போதும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய ப்ரோகிராம்ஸ் இருக்கு, ஒரே டான்ஸ் இருக்குது, நிறைய ப்ரோகிராம்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால இன்னைக்கு மெசேஜ் கம்மியா கொடுங்க. ಆವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಸಂದೇಶವಾದದ್ದು ಕಮ್ಮಿ ಆಗಿರುತ್ತದೆ. ಒಂದು 10-15 ನಿಮಿಷ ಕೊಟ್ಟರೆ ಸಾಕು. ಇವತ್ತು ನಮಗೆ ಅನೇಕ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗಳಿದೆ, ಡ್ಯಾನ್ಸ್ ಇದೆ, ಅನೇಕ ಸ್ಕಿಟ್ ಇದೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நான் சொல்றேன், அன்னைக்கு தான் நீங்க 2 மணி நேரம் மெசேஜ் கொடுக்கணும். ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಅವತ್ತೇ ನೀವು 2 ಗಂಟೆ ಹೊತ್ತು ಮೆಸೇಜ್ ಕೊಡಬೇಕು. அன்னைக்கு தான் நம்முடைய எல்லா சபையிலையும் இயேசு குறித்து 2 மணி நேரம் நம்ம பேசணும். ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲಿಯೂ ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ 2 ಗಂಟೆ ಹೊತ್ತು ಮಾತನಾಡಬೇಕು. அன்னைக்கு நான் அதிகமாய் பேச வேண்டியது, அன்னைக்கு நாம் அதிகமாக சுவிசேஷமாய் சொல்ல வேண்டியது இயேசு மட்டும்தான். ಅವತ್ತು ಸುವಾರ್ತೆಯಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ಮಾತ್ರವೇ. என்னுடைய இயேசு எகிப்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் உலகத்தை சேர்ந்தவர் அல்ல. ನನ್ನ ಯೇಸು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಅಂದರೆ ಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿದವರಲ್ಲ. நீங்க இயேசுவை சேர்ந்தவர்களா, எகிப்தை சேர்ந்தவர்களா? ನೀವು ಯೇಸುವಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರ ಸೇರಿದವರ ಅಥವಾ ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಸೇರಿದವರ? எகிப்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா இயேசு உங்களுக்கு முன்னால போக மாட்டார். ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಸೇರಿದವರಾಗಿದ್ದರೆ ಯೇಸು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவர் உங்களுக்கு முன்னால போகும் பொழுது சத்துருக்களை முறியடிப்பார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಅವರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೊರಟು ಹೋಗುವಾಗ ಶತ್ರುವಿನ ಎಲ್ಲಾ ಸಕಲ ಶಕ್ತಿಗಳನ್ನು ಮುರಿದು ಹಾಕುವನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இரண்டாவது காரியமா அக்னி ஸ்தம்பமாக ஆண்டவர் நமக்கு முன்னால போறார். ಎರಡನೇ ಕಾರ್ಯ, ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಾಗಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ದೇವರು ಹೊರಟು ಹೋಗುತ್ತಾರೆ. அதே வசனம் உபாகமத்துல ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 1வது அதிகாரம் 33வது வசனம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ 33ನೇ அவர் ವಾಕ್ಯ. மேக ஸ்தம்பமாவும் போறார், அக்னி ஸ்தம்பமாவும் முன்னால போறார். ಆತನು ಮೇಘ ಸ್ತಂಭವಾಗಿ ಹೋಗಿದ್ದಾರೆ, ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. அக்னி ஸ்தம்பமா இயேசு முன்னால போகும்போது என்ன நடக்குது தெரியுமா? ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಾಗಿ ದೇವರ ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? 97வது சங்கீதம் 3வது வசனத்துல படிச்சீங்கன்னா, 97ನೇ ಕೀರ್ತನೆ படிங்க. 97வது சங்கீதம் 3வது வசனம். 97ನೇ ಕೀರ್ತನೆ 3ನೇ ವಾಕ್ಯ. அக்னி முன்னால போகும்போது ಅಗ್ನಿ ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ சுற்றிலும் இருந்த சத்துருக்களை அது சுட்டெரித்து போட்டது. ಸುತ್ತಲಿರುವಂತ ವೈರಿಗಳನ್ನು ದಹಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. படிங்க. ಬೆಂಕಿಯು ಆತನ ಮುಂಗಡೆಯಿಂದ ಹೋಗಿ ಸುತ್ತಲೂ ಆತನ ವೈರಿಗಳನ್ನು ದಹಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, அக்னி அவர்களுக்கு முன்னால போய் அவங்கள சுத்தில இருந்தான எல்லா சத்துருக்களையும் சுட்டெரித்து போட்டது. ಬೆಂಕಿಯು ಆತನ ಮುಂದುಗಡೆ ಹೊರಟು ಹೋಗಿ ಸುತ್ತಲೂ ಆತನ ವೈರಿಗಳನ್ನು ದಹಿಸಿ ಬಿಟ್ಟಿದೆ. ஆமென். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ಜನರು ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ? நான் எகிப்தை சேர்ந்தவன் அல்ல, நான் இயேசுவை சேர்ந்தவன். ನಾನು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಸೇರಿದವನಲ್ಲ, ನಾನು ಯೇಸುವಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು. நான் இந்த உலக காரியத்தை, உலக வழிபாடுகளுக்கு நான் அடிமைப்பட்டவன் அல்ல, நான் இயேசுவை சேர்ந்தவன். ನಾನು ಲೋಕದ ಆಚಾರ ವಿಚಾರಗಳಿಗೆ ನಾನು ಸಂಬಂಧಪಟ್ಟವನಲ್ಲ, ನಾನು ಯೇಸುವಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು. இயேசுவை சேர்ந்தவங்க இந்த குரூப்ல இருக்கிறீங்களா? ಯೇಸುವಿಗೆ ಸೇರಿದವರು ಈ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? நீங்க மனுஷர் நம்மள புகழணும், மனுஷர் என் பேரை சொல்லணும், என் வார்த்தையை சொல்லணும், எங்க சபையை சொல்லணும் சொல்லி நம்ம விரும்ப மாட்டோம். ಮನುಷ್ಯನು ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಬೇಕು, ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಹೇಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ